ஆனால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த மக்களை சரி செய்து இந்த வாக்கெடுப்புக்கு போகும்போது எமக்கு இந்த மக்கள் வாக்குகளை கொடுப்பார்கள் என்று. அப்ப எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வர, ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது என்றால் அவ்வளவு இலகுபட்ட விடயங்கள் அல்ல. தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் அரணாக நின்றவர்களுக்குள் பார்த்தாலும் சில மாவட்டங்களில் பிரிந்து நின்றவர்களும் இருக்கின்றார்கள். சில எங்களோடு நின்றவர்களும் எம்மை சாராதவர்களாக நின்றார்கள். இது ஒரு வரலாறு. இந்த வரலாற்றைத்தான் நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கும் போகும்போது வடக்கு கிழக்கு தாயகமாக கொண்ட மக்கள் எமக்குள் வர மாட்டார்கள். இங்க புரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி என்றால், நிலத்தில் மக்களை ஒரு கிடையின் கீழ் கொண்டு வர இது ஒரு பெரும் வேலை திட்டம். இன்றைக்கு டிக்டோக்ல நின்று இந்த கூக்குரல் விடுவதும், தமிழீழ விடுதலை புலிகளை பற்றி அசிங்கமாக பேசுவதும், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்தையும் தளபதிகளையும் அவமானப்படுத்த வேண்டும் என்று இப்படி பேசிக்கொண்டு நிற்கின்ற ஈழத்தமிழர்கள் அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த மக்களை எப்படி நாங்கள் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று இந்த கருத்தரங்குகளை செய்கின்ற போது இது இலகுவாக அங்கே ஒரு குடையின் கீழ் அவர்கள் வருவார்கள். இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், நாங்கள் யாருட்டியோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தால் அவர்கள் எங்களுக்கு ஈழம் வேண்டி தருவார்கள் என்றுதான் இன்று ஈழத்தமிழர்கள் 35 லட்சம் பேரையும் இன்று 13 கோடி தமிழர்களுக்குள் கொண்டு வந்து ஒதுக்கி வச்சிருக்கின்றார்கள். அப்ப 13 கோடி தமிழர்களுக்குள் இந்த லட்சத்தையும் கொண்டு வந்து 35 லட்சத்தையும் கொண்டு வந்து அடக்கி இந்த உரிமை, இந்த சுயநிர்ணய உரிமையை வேண்ட முடியாத அளவு இந்தியா இந்த நிகழ்ச்சி நிலை நடைபெற்றிருக்கிறது. சரி, அப்ப இது நிலத்தில் இரண்டாவது விடயமாக செய்வது ஒரு குடையின் கீழ் மக்களை கொண்டு வருவது. இது எவ்வளவுக்கு முடியும் என்பது அது நீங்கள் தான் இந்த சுய நிர்ணய உரிமைக்காக ஒவ்வொரு ஈழத்தமிழனும் தன்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, அக்கா, பெரியம்மா, மாமி, மச்சான் எல்லாரோடையும் உரையாடி ஒரு குடைக்குள் இலகுவாக கொண்டு வர முடியும். எங்களை பொறுத்தளவில் இலகுவாக கொண்டு வர. ஏன்னா நாங்கள் இது பல வேலை திட்டங்களை எங்களுடைய கிராமங்களில் இருந்து செய்தோம். அப்படி நாங்கள் ஒரு கிராமங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழனும் தன்னுடைய கிராமத்தினுடைய ஒரு உறவு பாலம் மூலம் ஒரு குடையின் கீழ் இலகுவாக கொண்டு வர முடியும். இது ஒரு பெரும் நடவடிக்கை, ஆனால் இலகுவாக கொண்டு வர முடியும். மூன்றாவது விடயம், இது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த இஸ்லாம் மக்களினுடைய அரசியல் சித்தாந்தங்களை எமக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் இங்கே முக்கியம். ஏனென்றால் ஸ்கொட்லாந்து போன்று 4 மொழி பேசுபவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த 4 மொழி பேசுகின்றவர்களும் எல்லா மதங்களுக்குள்ளும் இருந்தும் அந்த ஒரு காய் நகர்த்தல் இருந்தது. அப்ப இதுக்கு எப்படி இந்த காய் நகர்த்தலை நகர்த்துகின்றார்கள் என்றால், தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதங்களோடு இருந்ததும் பேச்சுவார்த்தை காலங்களில் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு கைச்சாத்திடப்பட்டது. அப்ப இதற்குள் நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், முஸ்லிம் மக்களை எம் குடையின் கீழ் கொண்டு வருவது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வேலை திட்டம் ஈழத்தமிழர்களுக்கு. இது புலத்தில் இருப்பவர்களுக்கு எத்தனை பேருக்கு இதை புரிய போகிறது, நிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இது எத்தனை பேருக்கு புரிய போகின்றது, நிலத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு இது எத்தனை புரிய போகின்றது என்பது இது ஒரு விசித்திரமான உலகமாக இருக்க போகிறது. இந்த வடக்கு கிழக்கு என்றால், எங்களிடம் இன்று 1000 இல்லாத நாங்கள் இந்த கிளர்ச்சியை எப்படி உருவாக்குவது, ஒரு சுய நிர்ணய கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சியை உருவாக்குவதற்கு முக்கியம் வடக்கு கிழக்கில் இஸ்லாம் மக்கள் எங்களோடு நிற்க வேண்டும். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க என்னவென்றால், இஸ்லாம் மக்களை எப்படி நாங்கள் கொண்டு வரப் போகின்றோம் என்று இந்த அரசியல் யூகங்களை வகிப்பது. அரசியல் யூகம் என்றால் அந்த மக்களை நாங்கள் எப்படி எங்களுக்கு கொண்டு வருவது, அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. எப்படி என்றால், இஸ்லாம் மக்களினுடைய அரசியல் பெருந்தலைவர்களோடு ஈழத்தமிழர்கள் அமைப்புகள், உலகத்தில் இருக்கின்ற அமைப்புகள், இந்த இடத்தில் தான் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித உரிமை செயல்பாட்டாளர்களை கொண்டு வந்து நிறுத்துவது. அதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். பல இடங்களில் ஐக்கிய நாடுகள் சபைகளில் 1541 XUவில் திறமாக சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு நாடு, ஒரு தேசம் காலனித்துவ அரசியலில் இருந்து விடுதலையாகின்ற போது எல்லாம் இருக்கும். மொழி வழி மாறி இருக்கும், இறையாண்மை மாறியிருக்கும். ஆனால் மனிதருக்கு எந்த தீங்கும் இல்லாதபடி அந்த அரசியல் சுய நிர்ணய உரிமை கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இதில் ஒரு முக்கியமாக ஸ்கொட்லாந்து திருப்பியும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இது அவர்களுக்கு வெற்றிகரமாக அமையவில்லை.
அமையாதபடியால் தான் அவர்கள் 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்க. ஏன்னா 5-1 வாக்களித்தா சரி, 50% கடந்து ஒரு வாக்கு கூட இருந்தால் சரி, அவர்கள் தனியே பிரிந்து செல்வது. எங்களுக்கு 70 வாக்குகளோ 70% அப்படியெல்லாம் தேவையில்லை. 50% மக்கள் 51% இருந்தால் போதும். ஒரு வாக்கு 50 சரியாக, இப்ப 1 கோடி வாக்கு என்றால் அதில் 50 லட்சத்தை நாங்கள் பிரித்து அதில் ஒரு வாக்கு கூட இருந்தால் சரி, பிரிந்து செல்ல முடியும். அதுவும் அங்கே அதற்குள் குறிப்பிட வைத்திருக்கிறார். சரி, இதற்கு பிறகு நாங்கள் எதை கட்டமைப்பது? அப்ப நாங்கள் முக்கியமாக எங்களுடைய நிலத்தில் இஸ்லாம் மக்களையும் அவர்களுடைய கட்சிகளையும் ஒன்று திரட்டி பேச்சுவார்த்தைகளை நம்பிக்கையும் கொண்டு வருவது. எமக்குள் இஸ்லாம் மக்கள் நம்பிக்கை இல்லாத போதுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற மனித உரிமை அவைகளை நாம கையாளுவது. சரியா புரிஞ்சு கொள்ளுங்கோ. மனித உரிமை அகவையில் இருக்கின்ற பல அமைப்புகள் இருக்கின்றார்கள். இந்த பல அமைப்புகளிலும் நாங்கள் இதை எப்படி கொண்டு வருவது என்றால், நமக்கு அதில் ஒரு இலகுவான ஒரு வழி இருக்கப்படி என்றால், உலக தேசத்தில் இருக்கின்ற இந்த வெளியுறவு கொள்கையை, அப்ப இதுதான் இந்த வெளியுறவு கொள்கை. இந்த இடத்தில் தான் இந்த வெளிநாட்டில் நிற்கிற நாங்கள் இந்த நடவடிக்கை அதை பற்றி பிறகு பேசுவோம். இன்று நாங்கள் இதை பேசுவோம், பேசிட்டு நேரம் இருந்தால் நாங்கள் அதை பற்றி பேசுவோம். அப்ப இதை நாங்கள் எங்களுக்குள் அந்த மக்கள் வராமல் இருந்தால், நாங்கள் ஒரு பொது சபைகள் ஊடாக, ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற மனித உரிமை கவுன்சிலிங் ஊடாக அந்த மக்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை செய்து நம்பிக்கையை அவர்கள் மூலம் இவர்கள் கொடுக்க முடியும். அப்ப அதுக்கு ஒரு வேலை திட்டத்தை செய்வது. 5வது விடயமாக இலங்கை நாடாளுமன்றம் எமக்காக பேசுவது. சரியா விளங்கிக் கொள்ளுங்கோ. ஏண்டா ஸ்கொட்லாந்து இந்த இதுக்கு தாங்க போப்புறோம் என்று சொல்றதுக்கு முதலே அவங்களுடைய யூனியன் இதுல இருந்து அவர்களுக்கு 3 கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவா இருக்குது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்களுக்கு ஆதரவா இருக்குது. அப்ப ஆதரவா இருக்கக்குள்ள இங்க நாங்க இதை எப்படி இந்த காயை நகர்த்தோம்னா, இலங்கை நாடாளுமன்றம் எமக்காக பேச வேண்டும். அப்ப இன்றைக்கு நீங்க இலங்கை நாடாளுமன்றத்தை எப்படி எடுத்து பார்ப்பீங்க? இலங்கை நாடாளுமன்றத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு ஆள் தமிழரை பற்றி பேசினா அந்த அடுத்த தமிழர் அந்த தமிழரை பற்றி அவர் பேசுதான் அவங்களுக்கு நேரம் இருக்கும். இவங்களுக்கு எங்கட சுய நிர்ணய உரிமையோ எங்கட படித்த பட்டதாரிகள விடயமோ எதுக்குமே கிடையாது. இது ஒரு எண்ணத்துக்காக அம்புகள் எய்யப்படுகிறதோ அந்த அம்புகளுக்குள் எம்மவர்கள் சிக்கப்பட்டு இந்த அரசியலை துடைத்தருகிறார்கள். அப்ப இங்க பாருங்க, நீங்க நாடாளுமன்றம் என்பது என்ன? நாடாளுமன்றத்தை கௌரவ தெரியாத நான் நேற்று இறுதியாக பேசும்போது சொல்லியிருப்பேன். அரசியல் அனாதைகள், கல்வி சித்தாந்தம் பட்டங்களை பெற்றாலும் இது கூழ்முட்டைகள். ஈழத்தமிழர்கள் சார்பில் இன்று இருக்கின்ற இந்த பாதை காட்டுகின்ற முட்டாள் கூட்டத்தால் இந்த இனம் வஞ்சிக்கப்படுகிறது. மடிந்த மாவீரர்களுடைய தியாகங்கள் வஞ்சிக்கப்படுகிறது. அப்ப இதில் நாங்கள் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை நாடாளுமன்றத்தை நாம் பேச பண்ணுவது சரி. எம்மவர்கள் இன்று போயிருக்கின்றவர்களை களைந்து எறிந்துவிட்டு ஒரு புது யுகத்தை கொண்டு வாருங்கள் என்பதற்காக இவர்களுக்கு நாங்கள் நின்றிருந்தோம். இந்த மண்ணும் மக்களுக்குமாக போராடிய போராளிகளை கொண்டு இந்த காய் நகர்த்தலை செய்யும் போது அவர்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த நாடாளுமன்றத்தை எவ்வளவு வலிமைத்துவம் கொண்டு பயன்படுத்த வேண்டும், இதன் மூலம் எப்படி ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு இதை ஆரோக்கியமாக செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அப்ப அதனால் தான் நாங்கள் ஒரு சில போராளிகளை கை காட்டியும் ஒரு சில இளையோர்களை கை காட்டியும் நாங்கள் சொல்லியிருப்போம். யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற இளையோர்கள் இதற்குள் உள்படுகின்ற போது அது ஒரு பெரும் எழுச்சியாக இருக்கும் என்பதை சொல்லியிருந்தோம். அப்ப இந்த நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழர்கள் பேச வேண்டும் என்றால் நிச்சயமாக இரு தரப்பும் பேச வேண்டும். ஈழத்தமிழர் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள், அதற்குள் இஸ்லாமாக பிரிந்து நிற்கின்ற முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்களும் பேச வேண்டும். சரி, இதுல சிங்கள மக்கள் எப்படி பேசுவார்கள் என்றால் இதுதான் அரசியல் நகர்வு. இந்த உறவு முறைதான் அவர்கள் ஸ்கொட்லாந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் பல பாகங்களிலும் இருந்து எல்லோரோடும் ஒன்று கூடி தொடர்ச்சியான கருத்தரங்குகளை செய்தார்கள். இப்ப அதில் ஒன்றுதான் இந்த நாடாளுமன்றத்தில் வருகின்ற எதிர்கட்சிகளாக இருக்கலாம், புதிதாக முளைக்கிற கட்சிகளாக இருக்கலாம். ஏன் எங்களுடைய மக்கள் பொன்சேகாவுக்கு கூட ஒரு இனத்தை படை நடத்தி அழித்த பொன்சேகாவை வாக்கு போட்ட மக்களே எங்களை மக்கள். அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா போதுமே. அப்ப நாடாளுமன்றத்தை பேச வைக்கும். இந்த நாடாளுமன்றத்தில்
எங்களினுடைய சுய நிர்ண உரிமைக்காக போவதற்கு அவர்களும் கூட நிற்க வேண்டும். இதுக்கு நாங்கள் பாடசாலைகள், பள்ளிக்கூடங்கள், கருத்தரங்குகள், அந்த மக்களோடு, அடுத்த சமூக இளையவர்களோடு உண்மையான விடயத்தை கடத்தக்கூடிய இளைய ஒரு யுகத்தை, ஒரு ஆசிரிய பெருமக்களை, ஒரு கல்விமான்களை நாங்கள் தயார் செய்து இந்த பிரச்சாரத்துக்கு செய்ய வேண்டியது. இது ஸ்கொட்லாந்து வடிவாக செய்தது. ஆனால் அதில் அவர்கள் வெற்றி பெற்றபடியாக தான் அவர்களுக்கு 16 லட்சம் வாக்குகள் கிடைக்கப்பெற்றிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சதாப்தம் உருவாகி எழுதியிருக்கின்றார். இன்னும் ஒரு சதாப்தம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. தாங்கள் தொடர்ச்சியாக அது வாக்கெடுப்பு செய்வோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்ப சரி, அதையும் பற்றி பேசுவோம், நாங்கள் இதையும் பற்றி பேசுவோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் என்பதற்காக. அடுத்தது நாங்கள் 6வது விடயமாக என்ன செய்ய போனா, சிங்களத்தில் இருக்கின்ற கட்சிகளை எமக்குள் கொண்டு வருவது. இது ஒரு முக்கியமான விடயம். அப்ப நாங்கள் சிங்கள மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கைகளை கொடுப்பது, சிங்கள கட்சிகளை எப்படி நாங்கள் அணுக வேண்டும். இதுவரைக்கும்